இப்ப வந்து கேட்டா என்னடி சொல்றது? நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? அப்பா, ஈவினிங் தானப்பா வருவேன்னு சொன்னீங்க, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன் பவி. என்ன எல்லாரும் விசேஷத்துக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இருக்கீங்க? கிளம்பலங்க, விசேஷத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். என்ன விசேஷம்? நம்ம பெரியசாமி மக இருக்கால செல்வி, அவளுக்கு வளகாப்பு, அதனாலதான் எல்லாரும் போயிட்டு வந்தோம். ஏய் இரு இரு இரு, ஏதா போன வாரம் தானே அந்த பிள்ளைக்கு வளகாப்பு நடந்தது? போன வாரம் அவங்க தாய் மாமா மக சடங்காயிட்டான்னு அன்னைக்கு வைக்காம இன்னைக்கு தாங்க வச்சாங்க. ஏன் ஆண்டாளு, அப்பாக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து கொடு. ஏங்க வனஜா வந்து கூப்பிடுறா, நான் என்னன்னு போய் கேட்டு வரேன். யாரு ஏதா ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்க? ஆமாண்டா, உன் மவளை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், குடுக்கறியா? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, எல்லாம் என்னை சொல்லணும். பாட்டி, இந்த ஆள் வந்துட்டு போனாலே புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரியே இருக்குல்ல? ஆமாண்டா பேராண்டி, அவன் எப்பவுமே அப்படித்தான். என்னதா? என்னடா எங்களை எல்லாம் வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு குறுக்கு நடுக்குமா நடந்துட்டு இருக்க? என்ன விஷயம்டா? எதுக்கு வர சொன்ன? ஒண்ணு இல்லதா, பாரதிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ல, மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியாச்சு. ஆனா யார் யார கூப்பிடுறது என்ன பண்றதுன்னு தான் ஒன்னும் புரியல. இத பாரு தர்மலிங்க, எல்லாரையும் கூப்பிட வேண்டாம், நம்ம வீட்டாளுங்க நமக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிடு, அது போதும். பாட்டி ஏன் அப்படி சொல்ற? ஆண்டாளு, நடக்கிறது 2வது கல்யாணம். நமக்கு நம்ம பாரதியை பத்தி நல்லா தெரியும். நாம அவளை நம்ம வீட்டு புள்ளையா நினைச்சுதான் எல்லாத்தையும் பண்றோம். ஆனா ஊர் வாய் அப்படி இருக்காதுல்ல? ஆமால. வர்றவ போறவ அம்புட்டு பேரும் வாயில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி எதையாவது பேசிட்டு போயிருவாங்க. பாவம்மா, பாரதி கஷ்டப்படுவா, ஆதி மனசும் கஷ்டப்படும்ல. கரெக்டா சொன்னீங்க அத்தை, எனக்கும் அதான் தோணிட்டே இருந்தது. வாத்தா பாரதி, என்ன தமிழ் தூங்கிட்டாளா? தூங்கிட்டாப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுதா? இல்ல, அத சொன்னா நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டீங்களே? என்னதா நீ வேற புதிர் போட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு நீ வேற, ஆண்டாள் வேற, பவித்ரா வேற, இப்படி 3 பேர் வேற வேற ஆள் இல்லத்தா. 3 பேர் என் பிள்ளைங்க தானே. என்னவா இருந்தாலும் உரிமையோட சொல்லுதா. அந்த உரிமையில தான்ப்பா சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை எல்லாரும் பண்ணி வைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி என் மனசையும் நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதே இஷ்டம் இல்லப்பா. ஏத்தா, இப்படியே கடைசி வரைக்கும் ஒண்டிக்கட்டையா இருந்துடலான்னு பாக்குறியா நீயே? அந்த முடிவுல தான்ப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்க வந்தேன். அதெல்லாம் சரிதாத்தா, இருந்தாலும் ஒரு நிமிஷம் இருங்க. உன்னை யாரும் கட்டாயப்படுத்தியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. ஆனா அதுக்காக உன்னை இப்படியே வச்சுட்டும் இருக்க மாட்டோம். இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு நியாயமா ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லு. இப்பவே நான் அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிடுறேன். வேணும்னு கேட்டா அது நமக்கு பிடிக்கும்,
அது இல்லாம நம்ம இருக்க முடியாது. அது நமக்கு தேவை. அது என் சந்தோஷம்னு 1000 காரணம் சொல்லலாம். சொல்லிடுறேன். இப்போதைக்கு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ரத்னாப்பா வீட்டுக்கும் போக மாட்டீங்க, உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கும் போக மாட்டீங்க. இப்படி யாரோ ஒருத்தர் வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்கும், குற்ற உணர்ச்சி இல்லாமலும் இருக்கும். அதனால தான் இந்த வீடை வாங்கினேன். இந்த வீட்ல இருந்தாதான் எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். என் வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா எனக்கு நிம்மதியே இல்லாம இருக்கும். ஏன் பாரதி திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி நடிச்சிட்டு இருக்கிறது தமிழுக்காக தானே? அம்மா, மேல 2 ரூம், ஒரு பால்கனி இருக்கு. லெஃப்ட் சைடுல இருக்க ரூம் எனக்கு, ரைட் சைடுல இருக்க ரூம் உங்களுக்கு. தமிழ், ஐயர் அங்கிள் வந்துட்டு இருக்காரு, அவரை வெளியில இருந்து கூட்டிட்டு வரீங்களா? சரிப்பா. சொல்லுங்க பாரதி, தமிழுக்காக தானே என்ன நடிக்க சொன்னீங்க? இந்த வீட்டையும் நான் அவளுக்காக தான் வாங்கினேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி அவளையே காரணம் காட்டிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல. அவளை காரணம்லாம் காட்டல, அவ தான் காரணமே. இந்த வீடு இங்கே தானே இருக்க போகுது, இப்படியே தான் இருக்க போகுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து தங்குங்க, இல்லையா விட்டுருங்க. இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, நாளைக்கு ஒரே ஒரு நாள் தானே, அது வரைக்கும் பொறுமையா இருங்க. எனக்கு புரியல. நாளைக்கு ஒரு நாள்னா என்ன? நாளைக்கு தானே உங்களுக்கு எனக்கும் கல்யாணம்னு ஆண்டாளப்பா சொன்னாரு, ஞாபகம் இருக்குல்ல? என்ன முடிவா இருந்தாலும் நாளைக்கு நீங்க எடுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் நடக்கிறது நடக்கட்டும். நீங்க இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நாளைக்கு முடிவு பண்ணிக்கோங்க.